ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. 2025 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனால் இந்த 2025 என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருட கோள்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு. ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க. இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும். என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது? என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, சனி பகவான் மற்றும் ராகு பகவான், அதே போல் குரு பகவான், இந்த 3 கிரகங்களுமே இந்த 2025 துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 29 கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட பல பேரை ஆட்டி படைத்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு அது விரயஸ்தானம், விரயஸ்தானத்தில் அமர போகிறார். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய சனி பகவான் கொடுக்கார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சியாளர். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க, 12 இருக்க ராகு 11க்கு வராரு, 6 இருக்க கேது 5க்கு வராரு. அதாவது காலபுருஷன் ராசிக்கு 6, 5ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும். அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது, ஏன்னா 2 கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் இருக்கும், சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும். அப்போ 3 கிரகங்கள், ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய 2 கிரகங்களும், நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள். யாருமே இந்த 2025 நான் தோத்துட்டேன், என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த 3 கிரகங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல், அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல். ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 12 ராசி நேயர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும், ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை, இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய 3 கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த 2025 நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம். உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியான தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும், பணப்புழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்காது. என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல சனி பகவான், காலபுருஷன் ராசிக்கு 12 மீன ராசிக்குள்ள சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் கொந்தளிச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு. அந்த மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட, அதே போல் பெருநகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள், கடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய மாற்றம், யாரெல்லாம் சினித்துறையில், சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு
நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ராகு பகவான் 11 வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார். அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு. திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார். அதான் விஷயம். நான் சும்மா உட்காந்தேன், வீட்டில் உட்காந்தேன், என்னை தேடி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த 2025 நான் சாதிச்சேன்னு சொல்லி எண்ட் ஆஃப் பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது. அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு. நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போகுது. அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தைரியமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க. அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும். நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள். யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு. தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2025 நம்மளுடைய 12 ராசி நேயர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க. மேச ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு இருக்குமா? அதாவது மேச ராசி நேயர்கள் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் உருவாக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிங்களோ அந்த விஷயங்களை தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க. இயல்பாகவே அதிகமாக பாசம் வைக்கிறது கிடையாது. ஆனால் பாசம் வச்சுட்டிங்கன்னா உங்களை மாதிரி பாசம் வைக்கிற யாருமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. என்ன செய்ய போகிற, எப்படி இருக்குன்னு நினைக்க, நான் இப்படி தான் இருப்பேன், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் விட்டு விலக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது வேகமாக இருந்தாலும் இன்வால்மெண்ட்டாக நீங்கள் தான் பெஸ்ட்டு. அது ஒரு பாசம்னாலும் உங்களை மாதிரி பாசம் வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அன்பான ஒரு நேயர்களில் முதல் வரிசையில் ராசியிலையும் நீங்கள் தான் முதல் வரிசை, பாசத்திலும் வேகத்திலும் நீங்கள் தான் முதல் வரிசை என்று சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட எங்களுக்கு இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? இந்த 2025 எங்களுடைய வாழ்க்கையில் மாறிடுமா? நாங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்துருமா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நான் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாமே லாக் ஆகிட்டே இருக்குது. இதில் எனக்கு ஒரு விடிவு காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, இந்த 2025 உங்களுடைய பொருளாதார ரீதியான உள்ள பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க போகுது. கடன் சுமை, கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை ஏன்னா மீண்டு வரைய முடியல. நான் எவ்வளோ தான் கஷ்டப்படுறேன், ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுறேன், ஆனால் என்னால் அந்த கடனை அடைச்சி கடன் இல்லாமல் இருக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு இந்த வருடத்தில் கடன் சுமைகள் உறுதியாக குறைவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன பயம்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியாக வரப்போகிறாரு. அப்போ நீங்கள் காட்டு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, 7.5 சனி எனக்கு பாதிக்காதா, 7.5 சனினால் எனக்கு மிகப்பெரிய தாக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். 3 கிரகங்களும் இந்த வருடம் பயிற்சியாவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஏற்றத்தை தான் கொடுக்கும் போல் ஒரு பெரிய பாதிப்புங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு 60-70% நமக்கு ஒரு நன்மை வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை அப்பெல்லாம் நம்ம முடிச்சிடலாம்ல, அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே உண்டு இல்லை. ஸோ அப்படி தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, 7.5 சனின்னு சொல்கிறாங்களே,
சனினாலே 7.5 தானா, 7.5 பிடிச்சேன் வந்துட்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நம்ம அதிகமாக சொல்லிக்கிருக்கோங்க. இதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு இந்த 7.5 சனிங்கிற ஒரு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. 100% உங்களுக்கு இந்த 7.5 சனியினால் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுக்கணும். சனி பகவான் எங்கே உட்கார்றாரோ அந்த இடத்த வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை யாருமே நிர்ணயம் பண்ணக்கூடாது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12 தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 12 உட்கார்ந்தா உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறத விட என்னென்ன சிறப்புங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா 11 அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசியை கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, அவருடைய பார்வை பலனுக்கு தாங்க மிகப்பெரிய மதிப்பு. அவர் எந்தெந்த ராசியெல்லாம் உங்களை பார்த்தாரோ அந்தந்த விஷயம்லாம் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. இதெல்லாம் நடந்துச்சா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். சரியா? 11 உட்கார்ந்த சனி பகவான் உங்கள் ராசியே பார்த்தாரு. அப்போ உங்களுக்கு எந்த விஷயத்தையும் நீங்கள் போன 2023 எந்த விஷயம் செய்யினாலும் ஒரு தடைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். மொதல் விஷயம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடமா இருந்துச்சு? 5ஆம் இடமா இருந்துச்சு. சிம்ம ராசியை பார்த்தாரா? அப்போ 5ஆம் இடம் போது குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்திருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கலங்கிற வருத்தம் இருந்திருக்கும், அல்லது குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு நான் படுற வாடி எப்பா சாமி, என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டேங்க, நான் என்ன சொன்னாலும் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படிங்கிற பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி ஒரு விஷயம் போயிருப்பீங்க, அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு பாதி விஷயம் மறந்து போயிடும், அதை செய்யக்கூட முடியாமல் நீங்கள் திகச்சிருப்பீங்க. ஸோ இதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் தாக்கத்தை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் ரகசியமாக காத்த விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி இந்த பிளான் பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன ப்ராப்பராக என்னென்ன விஷயத்தை செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருவோன்னு நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்கள் கூட இருக்க துரோகிகளே, நண்பர்களாக இருந்து இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்த்த உங்களுடைய விசுவாசிகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் அப்படிலாம் பேக்கப் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாற்றங்களெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கட்டாயமாக இந்த 2025 சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து இப்போ நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயத்துலேருந்துலாம் நீங்கள் தப்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பயிற்சி மூலமாக நடைபெறுது. பொருளாதார ரீதியான உள்ள தடைகள் உங்களுக்கு விலக போகுது. அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டுருக்கீங்க, எப்போ நான் கோயிலாக சுற்றுறேன் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் நீங்கள் பாதிப்படைஞ்சிங்க, உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு போன வருடங்கள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உண்மையாக இருந்தால் மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஏற்ற ஒரு தங்கமான பிள்ளைன்னு சொல்லி பேர் வாங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் உங்களுடைய குழந்தைகள் ஒரு எந்த போட்டியில் கலந்துட்டாலும் வெற்றி பெறுவாங்க. அவங்க ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துட்டாலும் சரி, இல்லை ஒரு சினிமா தேட்டர்லையோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், உங்களுடைய காலேஜ் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன், அந்த பிள்ளை எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியே கிடைக்கும். ஸோ குழந்தைகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மையை கிரகங்கள் உடைச்சி தருது. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், வெளிநாடுக்கு போவதற்காக முயற்சி எடுத்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கொடுக்க போகுது. மேசராசிக்கு தான் இந்த வட்டம் வெளிநாடுக்கான முயற்சிகளில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாத பலனாக இருக்கட்டும், அல்லது வருட பலன்களாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், எந்த பலன்களாக இருந்தாலும் கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்தே நம்ம அடிப்படையாக எடுக்கிறோம். இதில் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. அப்போ சுய ஜாதக ரீதியாக சில நேரங்களில் உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பாதிப்பில் ஒரு 20% தான்யா, நீங்கள் சொன்னதில் ஒரு 20-30% நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் சில நேரங்களில் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, கூடயே இருந்தியா குழி பறிச்சுட்டு போயிட்டான், நானும் நம்பி நண்பன் விட்டேன்,
எனக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டான். பார்ட்னர்ஷிப்பில் எதை பற்றியுமே யோசிக்காமல் கையெழுத்தே போடாமல் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோம். கடைசியில் பார்த்தா நான் பார்ட்னரே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பே 2024 எண்டு வரையும் இருந்துச்சு. இந்த 2025 புதிய பார்ட்னர்ஷிப் நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட போட்டு நீங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் தொடங்கலாம். அதே போல் திருமண தடைகள் விலகி திருமணம் முடிப்பதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகின்றன. அதே போல் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகளை விளக்க போகிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்களுடைய முயற்சிக்குரிய அத்தனை விஷயங்களுமே வெற்றிகரமான சூழ்நிலையை குரு உருவாக்கி தராரு. அதே போல் உங்களுடைய அப்பா வழி சொத்து ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அப்பா சொத்தே கிடைக்கலங்க, நானும் ட்ரை பண்ணிட்டேன், என் பங்காளி விட மாட்டேங்க, என் அண்ணன் தம்பியே விட மாட்டேங்காங்க, நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழி சொத்து இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும். உங்கள் அப்பா சில பேர் வந்து எங்கள் அப்பாட்ட பேசுனதே கிடையாது, நானும் எங்கள் அப்பா பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் சூழ்நிலையினால் எங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷமாக கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வருடம் உறுதியாக உங்களுடைய அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும். இந்த சனி பயிற்சினால் ஒரு பாதிப்புன்னு சொல்லி நினச்சிக்கிருக்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வயசுக்கு கிட்டத்தட்ட 31 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சனி பயிற்சி உங்களுக்கு கட்டாயமாக ஒரு அடுத்த கட்ட லைஃபுக்கு உறுதிப்படுத்துகிற சனி பயிற்சியாக தான் இருக்கும். தவிர 7.5 சனி என்னைய வாட்டி பதைச்சிரும், அதே போல் கஷ்டத்தை கொடுத்துருங்கிற சனி பயிற்சியாக இருக்காது. மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒரு வெற்றிகளையும், குரு பகவான் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும், ராகு பகவான் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்தி வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுக்கான இந்த 2025 நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் மகிழ்ச்சியான காலகட்டமாக, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான காலகட்டமாக நீங்கள் உறுதியாக அணிவிக்கப் போகிறீர்கள். சுக்கிர பகவானை தன்னுடைய அதிபதியாக கொண்டு காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு இனிமையும் ஒரு மகிழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளை அதிகமாக கொண்ட நபர்களில் முதன்மையான நபர்களான ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது. 24 எதிர்பார்க்காத செயல்பாடுகள், எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இயல்பாகவே என்னோடய பாலிசி ஜாதகம் பார்க்க என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா அவங்கள டீட்டெயில்ஸ் போட்டு விட சொல்லுவேன். டீட்டெயில்ஸ் போட்டு விட்ட பிறகு ஹாரோஸ்கோப் அனுப்பிவிடுவாங்க. சில பேருக்கு வந்து ஹாரோஸ்கோப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல, என்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், அந்த வருடம், மாதம், அதுக்கப்புறம் வந்து எந்த ஊரில் பிறந்தாங்க, ஸோ இதெல்லாம் அனுப்பிவிட்டுட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருங்க, உங்களுக்கான டைம் கொடுத்துருவேன். டைம் கொடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஜாதகம் பார்த்தோன்னே நம்ம பார்த்துருக்கோம்ல இயல்பா, நம்ம ஒரு இங்கே லோக்கல்லே நம்ம ஒவ்வொரு ஊரில் உள்ள ஊர்கள்லேயும் ஜாதகம் பார்க்க போனால் என்ன பண்ணுவோம், எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எனக்கு கொடுங்க, நான் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறேன். கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் பிறந்ததுலேருந்து என்னென்ன வருடங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கும், எந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்திருக்கும், ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கான விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். இது ஏன் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மறக்க முடியாத செயல்கள் இருக்கும், மறக்க முடியாத நபர்கள்னு வச்சுருப்போம். அது நல்ல விஷயங்களையும் இருக்கும், அதேபோல் பாதிப்படைந்த விஷயங்களையும் இருக்கும். ஸோ அப்போ இந்த மறக்க முடியாத செயல்பாடு தான் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கும் போது நம்ம அந்த வருடத்தை கரெக்டாக எடுத்து சொல்லும் போது ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் நடக்குங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்,
ஓகே, இவங்க சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அப்போ இவங்க சொல்கிற வழிபாடுகளை ஃபாலோ பண்ணலாம், இவங்க சொல்கிற பரிகார விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்வாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் ஸோ நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த 2025 செயல்பாடுகளில் நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், சரியாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போன கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சுகங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த சுகமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாங்க நினச்சாலும் அது ஒரு சந்தோஷம் தானே, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அல்லது ஒரு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கும். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் என் கணவரை கூட்டிங்க போனேன், என் மனைவியை கூட்டிங்க போனேன் அப்படிங்கிற ஒரு புரிதலில் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க என் கணவர், என்னுடைய வீட்டுக்காரங்க என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என்னோடய மாப்பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் உடன் இருப்பவர்களிடம் அல்லது உங்களுக்கு வேண்டிய நபர்களிடம் நீங்கள் சொல்லியிருப்பதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே நகர்ந்து அதாவது என்ன சொல்லணும்னா சைக்கிளில் போனேன் அப்படிங்கிறதோட நடந்து போனேன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம் ஊர்ந்து போனேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வருடங்களில் ஒரு சிக்கல்களை சில ஒரு மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்து வச்ச விஷயங்களில் அது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியை இந்த 2024 நீங்கள் கேட்டு அதுக்குள்ளேயும் முடியக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. நானும் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக இந்த ஒரு வருஷமாகவே நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அதை என்னால் செய்யவே முடியல. ஆனால் செய்யறதுக்கான எல்லா பிளானும் இருந்துமே என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. இப்போ நிம்மதியாக தூங்கியே எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷம் மேக்ஸிமம் நான் நிம்மதியாக தூங்க முடியல. ஒன்லி தூக்கத்தில் கூட எனக்கு அதிகமான சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் நம்மளோட ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியான பலன்கள், கோச்சார ரீதியான பலன்களாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரி, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் உண்மையிலேயே எங்களுக்கு நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் லைஃப்பில் சந்தோஷங்கிறத இந்த 1.5 வருஷமாக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நடக்கவே இல்லைங்க, எனக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லையே, நான் ஓரளவுக்கு பரவாயில்ல தம் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி ரொம்ப நல்லா இருந்திருந்தால் இதோட பாதிப்பு தன்மை உங்களுக்கு 20% இருந்திருக்கும். அதே சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்குங்கிறது தான் கோச்சார கிரகங்கள் ரீதியாக முன்னாடி உள்ள கணிப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முன்னாடி உள்ள கணிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 2025 கணிப்பு என்னன்னு சொல்லுங்கள், நடந்துருச்சு, நான் இப்போ ரியாலிட்டியாக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அதற்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2025 குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு 2வது ராசிக்கு கடந்து போகிறார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11 உட்கார்ந்தவர் என்ன பண்ணுறாரு, 10க்கு வரார். 10ல் உட்காந்துருக்க சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 11க்கு வர போகிறார். அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவானும் கர்மஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் போகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் ஃபஸ்ட்டு நீங்கிடும். பொருளாதாரம் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்களோ, இப்போ ஒரு இடத்துல பேங்க்கில் போய் கேட்டிருப்பீங்க, பேங்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, அது இல்லை இது இல்லைங்க ஏதாவது கரெக்டாக இருந்தால் கூட இல்லைங்க இதுக்கு சரியாக இல்லைங்க ரிஜெக்டட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ பேங்க் லோன் கிடைக்காதாங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த 2025 மே மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மே மாதத்துலேருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 8 மாதத்துக்கு கிட்டத்தட்ட மே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ லாபஸ்தானத்தில் வரப்போகிற சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவார்.
அவருடைய செயல்பாடு. அவர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவார். எப்பயுமே ஒரு கிரகம் நம்மளை தள்ளுறதை விட இன்னும் 2 கிரகமும் நம்மளை பூஸ்டாக கிடைக்கும் போது என்ன ஆகும், கொஞ்சம் வேகமாக இயங்குவோம்ல. ஸோ அந்த வேகமான இயக்கம் மே மாதத்துக்கு மேலே கட்டாயமும் உண்டு. ஒரு லைட்டாக நகர்ந்து நீங்கள் மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாக நகர்ந்து போவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் நான் லவ் பண்ண உண்மை தான், ஆனால் உண்மையாக லவ் பண்ணேன், என்னை புரிஞ்சு அன்பாக பாசமாக இருந்த என்னுடைய காதலர் அல்லது காதலி என்னை புரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய காதல் வெறும் கனவாகவே போச்சு அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதல் கைகூடுறதுக்கான யோகம். காதலில் இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய காதல் புரிதல் ஏற்படும். விட்டு போன காதலி கூட திரும்ப வந்து உங்களை சந்திப்பாங்க. ஆனால் அந்த காதலி வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திப்பீங்க. அதுவும் முக்கியம். காதல் வரும், அந்த திரும்ப அந்த காதல் வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, ஜாதக ரீதியாகவும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த காதலை ஏற்றுக்கிறமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க. அதே போல் புதியதாக காதல் பண்ணலாமா, நான் என் லவ்வை சொல்லலாமான்னா மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள். இன்னும் இப்போ மனசுக்குள்ளேயே என்னுடைய காதல் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிட்டவருன்னு நான் நம்புகிறேன், அவர் என்னை ஏற்றுக்குருவார்னு நம்புகிறேன், ஆனால் என் காதலை சொல்ல ஒரு தயக்கம் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்கள் காதலை சொல்லுங்கள். ஆனால் அதை மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட வரன் தேடி இனிமே வரன் வந்தால் வருது, வல்லாட்டி போதும் கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. கல்யாணம் ரிஷபராசிக்கார எங்களுக்கெல்லாம் முடியுமாடா, நாங்களும் தேடி அலைஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க, இனிமேல் நான் வரன் பார்க்குறமா ஐடியாவே இல்லைப்பா அப்படின்னு கூட நீங்கள் யோசித்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி யோசித்தினாலும் கிரகம் சும்மா இருக்குமா? உங்களை கொண்டு போய் அந்த கூண்டுக்குள்ளே உட்கார வைக்கணும்ல. கல்யாணம் முடிக்காமல் எப்படி ஜாலியாக அலைவியா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி உங்களுக்கு திருமண விஷயங்களில் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்ற வரணும் உங்கள் வீட்டு தேடி வந்து ஒரு புரோக்கர் கொடுப்பார். அவர் வந்து ஐயா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது, இல்லை உங்களுடைய மகளுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது, இந்த ஜாதகத்தை முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த ஜாதகம் உங்களுக்கு உறுதியாக திருமணம், அந்த ஜாதகம் மூலமாக உங்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் ரிஷபராசினியர்களில் கடந்த 2024 நான் செக் பண்ணியிருக்கேன். நம்ம தான் ஆன்லைன் மூலமாக நிறைய ஜாதகம் பார்க்குறோமே, கிட்டத்தட்ட உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து வெளிநாடு வரையும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. இந்த வெளிநாடு வரையும் ஜாதகம் எப்படி பார்க்குறாங்க? இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இருக்கிறது ஒரு ஊரில், எங்கள் ஊரை சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது கூட சொல்லலாம். நான் இருக்கிற பகுதியை சொல்கிறேன். எங்கள் ஊர் சிவகாசி குட்டிச்சப்பான், அது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு விஷயம். நான் இருக்கிற பகுதியை பல பேர் தெரியாது கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளிநாட்டில் இருந்துலாம் நம்மளுக்கு கால்ஸ் வருதுன்னா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்ன? நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள், யூடியூப் சேனல், அப்புறம் சேட்டலைட் சேனல், இந்த சேனல்கள் மூலமாக தான் நாங்கள் யார், எங்களுடைய திறமை என்ன நாங்கள் வெளியே கொண்டு வரோம். ஸோ அப்போ பல ஊர் பல நாடுகளுடைய ஜாதகங்கள்லாம் நம்ம செக் பண்ணும்போது நம்மகிட்ட நிறைய ரிஷபராசி அன்பர்கள்லாம் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ரிஷபராசி அன்பர்களில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடைசி முயற்சியில் பாயிண்ட் ஆஃப் 2 மார்க் 1 மார்க்லாம் நான் தோற்றுருக்கேன், நான் இந்த வட்டம் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்காதாங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த 2025 உறுதியாக சொல்ல முடியும், அரசாங்க வேலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் மறுபடியும் எந்த எக்ஸாம் போடுறாங்களோ அதை தன்னம்பிக்கையோடு அந்த எக்ஸாமில் போய் கலந்துக்கோங்க. நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெற போகிறீங்க என்பதை தெளிவாக சொல்ல முடியும். அதே போல் அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ரிஷபராசி என்பவர்களும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா நான் கடின உழைப்பாளி, நீங்கள் ஏற்கனவே வீடியோ நிறையா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், உழைப்பாளியிலே கடின உழைப்பாளி ரிஷபராசி என்பவர்கள் தான், ஹார்ட் ஒர்க்கர். அதிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள சொல்லவே தேவையில்லை. ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த மாந்தண்டி அப்படியே இருப்பாங்க. பிடிச்சிருச்சுன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது, மாடு மாதிரி உழைக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உழைப்பு எவ்வளோ வெயிட்டை வச்சாலும் சரி, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி, என் ஓனருக்கு நான் விசுவாசமாக முடிச்சுட்டு தான்டா வருவேன், என் கம்பெனியை ஒருத்தன் தப்பாக சொன்னால் விடமாட்டேன்னா சொல்லி சண்டை போடுற ராசியில் ரிஷபராசி ஃபஸ்ட் இடமா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு விசுவாசத்துக்கு ஒரு அடிப்படை தன்மை கொண்டவங்க தான் நம்மளோட ரிஷபராசி என்பர்கள்.
ஸோ அந்தளவுக்கு செயல் கொண்ட உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தம் இருந்திருக்கும். நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எனக்குரிய மதிப்பு கிடைக்கல, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான், வேலையே பார்க்காம தாஜா பண்ணுறான், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாம் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, கவலைப்படாதீங்க, உழைப்புக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் எப்பவுமே உண்டு. அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு இந்த 2025 சனி பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்காரு, 3ஆம் பார்வையாக பார்க்காருன்னு ஒரு பயம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் உண்மையாக உழைச்சதுனால அதற்குரிய அங்கீகாரத்தையும் சனி பகவான் கொடுத்துருவார். அப்போ இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்பொழுது இந்த 2025 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெல்கம் சொல்லி கூப்பிடுவீங்களா? ஆஹா அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்கிறாங்களே பதட்டமாக இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா? நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயங்களையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியாச்சு. எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி மாதிரி உங்கள் உடன் இருப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை தெளிவாக சொல்கிறேன், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுங்க. இந்த 2025 அந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியாச்சு, உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய விஷயங்களையும் சொல்லியாச்சு. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்களும் கொடுக்க போகின்றன. அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமும் உங்களுக்கு அன்புடன் கொடுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிர்காலத்தில் இந்த 2025 ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ முழுமையாக பார்த்தா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் அன்பு நேயர்கள்ட்ட கேட்பது என்னென்னா, கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள். தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதற்கேற்ற மாதிரி பதிலளிக்கிற, அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். எதையுமே மேக்ஸிமம் உள்ளே வாங்கிக்கிற மாட்டீங்க. விடு பார்த்துக்கலாம் விடு நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அதை நகர்த்தி கொண்டு போகிற திறமை உங்கள்கிட்ட எப்போயுமே இருக்கும். ஸோ இது உங்களுடைய பொக்கிஷன் கூட சொல்லலாம். என்னடா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறேன், ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறாமல் அசால்ட்டாக போயிருக்கானப்பா, எப்படிப்பா இவனால் முடியுது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களே கேட்டிருப்பாங்க. என்ன பிரச்சனைனாலும் அதை ஈஸியாக சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குங்க, நீங்கள் ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லி உடன் இருப்பவர்கள் உங்களை பாராட்டிக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவ்வளோ ஒரு அம்சமான திறமை கொண்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக, ஒரு 1.5-2 வருடமாகவே மிகப்பெரிய தாக்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஏன் நாங்கள் கேட்க 2025க்குரிய பலன்கள் தானே, நீங்கள் என்ன திடீர்னு கடந்த கால நிகழ்வுகள் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்மளுடைய பாலிசி, அதாவது நான் ஜாதகம் பார்க்குற பாலிசி என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகங்களை ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வயசு, உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் இருந்திருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாதிப்படைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் வந்துருச்சுன்னா ஸோ எதிர்காலத்தை நான் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு என்ன வருஷத்தில் என்ன கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறது தெரியாது, எந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணும்போது நடந்திருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, ஆமாம் அவர் சொன்ன மாதிரி அந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இடமாற்றம் வந்துச்சு, வேலையில் பிரச்சனை வந்துச்சு, ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த ரொம்ப நம்ம பிடிச்சமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம். இது எல்லாருடைய இயல்பான ஒரு குணம். அப்போ அந்த விஷயங்களை நம்ம ஜாதக ரீதியாக எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆமாம் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி
நமக்கு நடந்திருக்கு. அப்போ எதிர்காலத்தில் ஒரு சொல்கிறது நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிருவீங்க. நான் வழிபாடு சொன்னாலும் நீங்கள் மனசார பண்ணுவீங்க. அதேபோல் பரிகார முறைகள் சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும், சரி நடந்திருக்கு, இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும்ங்கிறத நீங்கள் செய்வீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போதும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த வீடியோவிலையுமே அது மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவோமே, இந்த வருஷ பலன்களில் சில விஷயம் சொல்லுவோமேன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால தான் 2024 23 இந்த 1.5-2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் வலிமை நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, நான் சொன்ன விஷயங்களில் இப்போ சொல்ல போகிற விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு % ஆஃப் பாயிண்ட் ஒரு 20 or 30% கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ உங்கள் தசாபுத்தி அமைப்புகளும் கொஞ்சம் சாதகமில்லாத சூழ்நிலைனா சொன்னது சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு நீங்களே கமெண்ட்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, கான்செப்டுக்குள்ளே வாங்க. ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நாங்கள் நடக்க போகிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. என்னென்னா, கடந்த 2023 எண்ட் ஆஃப் பாயிண்ட் 24 ஃபுல்லாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ரொம்ப 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 அதிகமாக இருந்திருக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு இதை செஞ்சு முடிச்சிடுவோம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் கடைசி என்ன இருக்கும், அந்த முயற்சியில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், நீலாம் அண்ணனா நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அக்கா நீ சொல்கிறது ஃபுல்லாக தப்புக்கா, நீ சொல்கிறது ஏற்றுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதரிகள் உங்களை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது குறைஞ்சவங்கெல்லாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, இயல்பாகவே நீங்கள் அவங்கள புரிஞ்சு அவங்க அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுங்காண்டி நீங்கள் செஞ்சால் கூட அந்த நன்றி விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கடனே இல்லாமல் வாழணும், இது உங்களுடைய லட்சியம். கடன் மட்டும் வாங்கக்கூடாதா, கடன் வாங்கினா என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க அப்படின்னு ஒரு மனநிலையில் கூட நீங்கள் இருந்திருந்தால் கூட உங்களை கடன் வாங்க இந்த கிரகங்கள் வச்சுருக்கும். ஒரு 500, 50,000, 5,000, 5 லட்சம் மேபி ஏதோ ஒரு கடனை உங்களுக்கு புதிய கடனை கொடுத்துருக்கோம். அந்த கடனில் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கோம். அப்போ கடனால் ஒரு பிரச்சனை, கூட இருக்க நபர்களால் சில பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் புரிஞ்சிக்கல, தம்பியும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மூத்தவனும் புரிஞ்சிக்கல, இளையவனும் புரிஞ்சிக்கல, கூட பிறந்தவங்க எல்லாம் என்னை புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்கிறா. நானும் நல்லவன் சொல்லி நிரூபிச்சும் காட்டிட்டேன், ஆனால் நல்லவனுக்கு மதிப்பு இல்லடான்னு சொல்லி அவங்க புரிய வச்சிட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த கடந்த காலங்களில். ஸோ இந்த நிகழ்வுகள், இந்த செயல்பாடுகள் உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. சரியா? லாபஸ்தானங்கள்லேயும் அதிகமான தாக்கம் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது 10 லட்ச ரூபா பிஸ்னஸ்ஸு, ஆனால் கிடைச்சது எனக்கு வெறும் 6 லட்சம் கூட கிடைக்கல. உண்மையாக ப்ரொஃபைட்டாக பார்த்தும் கூட எனக்கு 6 லட்சம் கிடைக்கல, இல்லை ஒரு 60,000 கிடைக்கல. மேபி உங்களுடைய எதிர்பார்ப்பு உடைய அமௌண்ட்டில் பாதி கூட கிடச்சிருக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு எஃபெக்ட் எப்படி கொடுத்துருப்பீங்க, நார்மலாக கொடுக்கறத விட 2-3 மடங்கு அதிகமாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்தும் கூட எனக்கு இல்லாமல் போச்சுங்கிறது நான் மனசுக்குள்ளே உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி வருத்தப்படுறேங்க. எனக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள்னால நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைங்கன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ நடக்க போகிறத சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா. இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரிகள் உங்களை மறுபடியும் புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை தெரிந்து கொண்டு உங்களுடன் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு. அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் சிக்கல்கள் கொடுத்தாங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மன அழுத்தம் கொடுத்தாங்களோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணி உங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் யாருன்னு நீங்கள் இனிமேல் யார்ட்டையும் சொல்ல தேவையில்லை.
உங்களை பற்றி மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. ஏய் எவனாப்பா, அவன் பர்ஃபெக்டான பையன்பா, சிறப்பாக பண்ணான்ப்பா, அந்த பொண்ணாயா தங்கமான பொண்ணியா அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இடமாற்றம்னா பயப்படாதீங்க, பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம். இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும், ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இல்லை உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன ரூமில் கொடுத்தவங்கள பெரிய ரூமில் உட்காந்து நீ மேனேஜர் பொறுப்பு எடுத்துக்கோ, நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு கிடைக்க போகுது. கடன் பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே பட்டுன்னு இருக்குது. இந்த பட்டு எப்போ பொட்டுன்னு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு வெளியே போகுது. கடன் ரீதியான பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போகுது. கடனை கட்டாயமாக ஓரளவுக்கு ஒரு 60-70% கடனை அடைச்சிருவீங்க. கடன் இல்லைப்பா இப்போ பரவாயில்ல, வாங்கின சம்பளத்தை பைக்குள்ளே வைக்கவங்களையும் காணாமல் போச்சுன்னு சொல்கிறது காலம் போய், பரவாயில்ல சம்பளம் கொடுத்துருக்கோம், சம்பளம் வாங்கியிருக்கோம், இவ்வளோ செலவுன்னு சேர்ந்தா பீரோக்குள்ள ரூபா வை, இந்த ஒரு 10,000 வை, இந்த ஒரு 50,000 வைன்னு சொல்லி ஒரு பிக்சர்டு அமௌண்ட்டு நீங்கள் சேமிப்புக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் சேமிப்பை பற்றி இந்த வட்டம் கவலையே பட தேவையில்லை. பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பிடிவாத குணம் வந்து இதை ஒரு பிடிச்சிட்டா இதை செஞ்சே ஆகணும், இதை செஞ்சே முடிப்பேன்னு சொல்லி இயல்பான குணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குணத்தில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, பிடிவாதத்தை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக வரார். ஜென்ம குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு, உங்கள் கூட இருப்பவங்களுடைய செயல்பாடுகளை உங்களை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குரு பகவான் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் வராரு. ஆனால் மே மாதத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருவீங்க. மே மாதத்துலேருந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் வரையும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கணும். ஏன்னா குரு வக்கரமாகி கடகராசிக்குள்ள போன பிறகு பலபடியும் நீங்கள் அப்படியே புத்துணர்ச்சி ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கொஞ்சம் நிதானம் தேவை. ஓகேவா, நிதானம் மட்டும்தான் தேவை, பயப்பட தேவையில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் உங்களுக்கான ராசி, உங்களுக்கான பலன்கள். இந்த 2025 உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக உண்மையாகவே இருக்கும். கடன் பிரச்சனை அடைஞ்சிருன்னு சொல்லிட்டோம், அதே போல் வந்து அண்ணன் தம்பி சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டோம். அதே போல் புதிய நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லை ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்க, பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், மேபி ஏதோ ஒரு ட்ராவலில் போகும்போது கூட ஒரு புதிய உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் நான் சொன்ன அந்த ஒரு 3 மாதம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. அந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதம் வரையும், ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து டிசம்பர் ஒரு நவம்பர் எண்டு வரையும் யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம். நான் செஞ்சு தரேன், நான் முடிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். பார்ப்போங்க, முயற்சி பண்ணுறேன், ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்கள், ஆனால் முடிச்சு கொடுக்கேன்னு சொல்லி பிடிச்சா கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுத்துரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக போங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் செயல்படுத்திட்டா உங்களுடைய தொழிலையும் முன்னேற்றம் உண்டு, உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள்லையும் நீங்கள் உறுதியாக இந்த 2025 வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள், இந்த 3 கிரக பயிற்சியுமே உங்களுக்கான ஒரு கிரக பயிற்சியாக இருக்க போகுதுங்கிறது என்னுடைய கருத்து.